சூரத்துல் மூமின். மௌமீன் என்றால் நம்பிக்கை கொண்டவர். சில சலஃபி உலமாக்கள், முன்னோர்களான உலமாக்கள், அவங்க சொல்கிறாங்க, சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆமீன் என்ற வார்த்தையை ஹவாமீன் சூறாக்கள் என்பதாக சொல்லுவது மக்ரூஹ் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போ எப்படி தாங்க சொல்லணும் அப்படின்னா ஆல் ஹாமீன் அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்கிறான். ஹஜ்ரத் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சொல்லும் இதுதான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹாமீன் என்பது குர்ஆனுடைய பட்டாக இருக்கின்றது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வாசல் உண்டு. குர்ஆனுடைய வாசல் அது ஹாமீம் ஆகும் அல்லது ஹவாமீம் ஆகும் என்பதாக அவங்க சொன்னாங்க. ஹஜ்ரத் முஸாஇப் இப்னு குதாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹாமீம் சூறாக்களுக்கு அராயிஸ் என்பதாக சொல்லப்படும். அரபியில் ஒரூஸ் அப்படின்னு சொன்னால் கல்யாண பொண்ணு, மணப்பெண்ணுக்கு ஒரூஸ் என்பதாக சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனுடைய உதாரணம் எப்படி அப்படின்னா, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டார்களுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு நிலத்தை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி நிலத்தை தேடி கிளம்புறாரு. எங்கே நல்ல பூமி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நிலத்தை தேடிக்கிட்டு போகிறார். அப்படி போகும்போது ஒரு இடத்தை பார்க்கிறார். அங்கே மழை பொழிந்திருக்கின்றது. அந்த இடம் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கிறது. கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் அங்கே பச்சை பசுமையான ஒரு சில தோட்டங்கள் அங்கே காட்சி அளிக்கிறது. இதை சொல்லிட்டு இதுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறாங்கன்னா, முதல்ல அவர் பார்த்தாரு பூமி, அது பார்த்தப்போயே அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அடுத்து பார்த்த பூமி அது இன்னமும் அவருக்கு ஆச்சரியத்தை அது அவருக்கு ஏற்படுத்தியது. இதுதான் முதல்ல பார்த்த பூமி, அது குர்ஆனுக்கு உதாரணம். அடுத்து பார்த்த அந்த தோட்டங்கள் அது குர்ஆனிலே இருக்கக்கூடிய அந்த ஹாமீம் சூறாக்களுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வாசல் உண்டு. குர்ஆனுடைய வாசல் அது ஹாமீம் சூறாக்களாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எப்பொழுது நான் ஹாமீம் சூறாக்களை ஓதும் பொழுது வந்தடைவேனோ அப்பொழுது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு தோட்டத்திலே நான் உலாவுவது போல எனக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பள்ளிவாசல் கட்டுறதை பார்த்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இதை ஹாமீம் சூறாக்களுக்காக வேண்டி கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நமக்கு என்னன்னு புரியலை, ஆனால் இது ஒரு கோடு வேர்டு. அதாவது அந்த பள்ளிவாசல் எது அப்படின்னு சொன்னால், திமிஷ்கில் இருக்கக்கூடிய கோட்டை, அந்த கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசல். ஏன்னா இன்னமும் அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் அபூ தர்தா என்பதாகத்தான் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. இதுவும் இருக்கலாம். அந்த பள்ளிவாசலை எதுக்கு கட்டினாங்கன்னு சொன்னால், ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி கோட்டைக்கு உள்ளார பள்ளிவாசலை தாண்டி தான் யாராக இருந்தாலும் வரணும் போகணும். ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அவங்க கோட்டையில் அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க, நல்ல நிலையத்தில் கட்டினாங்க. ஸோ ஒன்று பரக்கத், வரும்போது போகும்போது, இன்னொன்று பாதுகாப்பு. இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரோதிகளின் மீது வெற்றி கொள்வோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம், ஒரு கோடு வேர்டு இருக்குது. இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் சில ஜிஹாதுகளில், சில யுத்த களங்களில் நபி அவர்கள் தன்னுடைய படை பட்டாளத்துக்கு என்ன கட்டளையிட்டார்கள் அப்படின்னா, இரவு நேரத்தில் திடீரென்று தாக்குதல் நடத்துவதாக இருந்தால்
அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளார பயன்படுத்த வேண்டிய கோடு வேர்டு ஹாமி லாயம் சுருன், அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். மற்றவங்களுக்கு எதெல்லாம் அந்த அளவுக்கு அறிவெல்லாம் கிடையாது அப்போ அந்த நேரத்தில். இப்போ நபி அவர்கள் அப்பயே சஹாபாக்களுக்கு இந்த கோடு வேர்டை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னமும் இருக்குது ஆர்மியில் பார்த்தீங்கன்னா கோடு வேர்டுலாம் இருக்குது. அப்போ அந்த கோடு வேர்டு தான் ஹாமீம் லாயம் சுருன். ஒரு ரிவாயத்தில் லா புன்சருன் என்பதாகவும் இப்படியும் சொல்லப்பட்டிருக்கு. முஸ்னத் பஸாரிலே இருக்கிறது. யார் ஆயத்துல் குர்சியையும் சூரா ஹாமீம் மூமின் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தையும் யார் ஒருவர் ஓதி விடுவாரோ அவர் அன்றைய நாளுடைய தீங்குகளிலே இருந்தெல்லாம் அவர் பாதுகாக்கப்பட்டு விடுவார். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே இருக்கிறது. இதனுடைய ஒரு அறிவிப்பாளர், ஒரு ராவி, அவர் விஷயத்தில் சில குறைகள் சொல்லப்பட்டாலும் இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. சூறாவினுடைய சுருக்கமான சில முன்னுரை உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. வாங்க இந்த சூறாவுக்குள்ளார போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பு கொண்ட அல்லாஹுவின் திருப்பெயரால். ஹாமீம். இந்த ஹாமீம் ஒற்றை எழுத்துக்கள். இதனுடைய விளக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கே வெளிச்சம். தன்சீலுல் கிதாப் மினல்லாஹில் அஸீஸில் அலீம். யாவரையும் மிகைத்த எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து இறக்கி அருளப்பட்ட வேதம். அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன்? வாஃபிரித் தௌப், பாவத்தை மன்னிப்பவன். வகாபிலித் தௌப், மன்னிப்பு கேட்பதை அங்கீகரிக்கக்கூடியவன். ஷதீதுல் இகாப், தண்டிப்பதிலே கடுமையானவன். ஸித்தௌல், அருளுடையவனாக அவன் இருக்கின்றான். லா இலாஹ இல்லாஹு, அவனையன்று இறைவன் இல்லை. இலைஹில் மஸீர், அவனின் பக்கமாகத்தான் எல்லோருடைய மீட்சியும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளுக்கு சில விளக்கங்கள் சொல்லணும். இன்ஷாஅல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ